இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லில்லியேசி ஃபேமிலி, காமனாக லில்லி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக் பாட்னி, பிளான்ட் மார்ஃபாலஜி அண்ட் டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம். ஸோ லில்லியேசிக்கு இன்னொரு பேர், அதாவது காமனாக சொல்கிற பேர் வந்து லில்லி ஃபேமிலி. இதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் வந்து கிங்டம் பிளான்டே. கிளாட் வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்னா, பிளான்டேனா பிளான்ஸ், கிளாட் வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்னா க்ளோஸ்டு சீட்ஸ், ஆஞ்சியோனா க்ளோஸ்ட், ஸ்பெர்ம்ஸ்னா சீட்ஸ். கிளாட் மோனோகாட்ஸ்னா சிங்கிள் காட்டிலிடன், ஃப்ளார்ஸ் ட்ரைமீரஸ், பேரலல் வீனேஷன். ஆர்டர் வந்து லில்லியேல்ஸ், ஃபேமிலி லில்லியேசி. ஸோ கிங்டம் பென்தமன் ஹூக்கர் இதை வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணும்போது கிங்டம் பிளான்டே, தட் இஸ் பிளான்ஸ். கிளாஸ் மோனோகாட்டிலிடன்ஸ், மோனோகாட்டிலிடன்ஸ்னா சிங்கிள் காட்டிலிடன், trimerous flower. Next one is parallel venation, series Coronariae. Order Liliales, family Liliaceae. So Liliaceae of Bentham Hooker includes Allium, Gloriosa, Smilax, Asparagus, Scilla, Aloe, Dracena, etc. Now under APG, it includes only Lilium and Tulipa. So all others are placed under different families. So Bentham Hooker ஓட கிளாஸிஃபிகேஷன்ல லில்லியேசி கீழே என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆலியம் வந்து வாட் இஸ் தட், ஆனியன் கார்லிக் எல்லாம் ஆலியம் ஸ்பீஷிஸ் தான் அவங்க. குளோரியோசா வந்து செங்காந்தல் மலர், தமிழ்நாட்டோட ஸ்டேட் ஃப்ளார். அண்ட் ஸ்மைலாக்ஸ், அஸ்பாரகஸ், சிலியா, தட் இஸ் சில்லான்னு வச்சுக்கலாம். ஆலோ வந்து கத்தாழை, ட்ரெஸினா. ஆனால் இப்போ ஏபிஜி கொடுத்த அந்த கிளாஸிஃபிகேஷனில் இந்த ஃபேமிலியில் லில்லியமும் துலிப்பாவும் மட்டும்தான் இருக்குது. மற்றதெல்லாம் வெவ்வேறு ஃபேமிலிஸ் கீழே வச்சுருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி வந்து ஒரு ஃபேர்லி லார்ஜ் ஃபேமிலின்னு சொல்லிக்கலாம். ஸோ 15 ஜெனிரா, மோனோகாட்ஸில் ஒரு ஃபேர்லி லார்ஜ், அதாவது கொஞ்சம் சொல்லிக்கலாம் லார்ஜ் ஃபேமிலின்னு சொல்லி. 15 ஜெனிரா அண்ட் 550 ஸ்பீஷீஸ் இருக்குது. அண்ட் இது வந்து மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஹேபிட் வந்து பெரினியல் ஹெர்ப்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும், ஆனால் ஹெர்பு தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சிம்போடியல் ரைசோம் வந்து பாலிகோனேட்டத்தில் சிம்போடியல் ரைசோம் இருக்குது. அண்ட் பல்ப் இன் லில்லியம், ஆனியனும் சொல்லலாம், பல்ப் வந்து லில்லியம். அண்ட் கொலகேஷியம், கர்ணக்கிழங்கு மாதிரி. ஷ்ரப்பி ஆர் ட்ரீ, யூக்கா, ட்ரெஸினா வந்து ஷ்ரப் ஆர் ட்ரீன்னு சொல்லிக்கலாம். உட்டி கிளைம்பஸ் இருக்குது. ஸோ இந்த உட்டி கிளைம்பஸில் வந்து ஸ்டிப்யூலார் டென்ட்ரில்ஸ், அதாவது உட்டி கிளைம்பர்ஸ், அதாவது இந்த கிளைம்பிங் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டிப்யூல்ஸ் வந்து டென்ட்ரிலாக மாறி ஹெல்ப் பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிள் ஸ்மைலாக்ஸ் 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ட்ரீஸ் வந்து ஜாந்தோரியா, சக்யூலன்ஸ், கத்தாழை. இந்த உள்ள இந்த கத்தாழை இதை கட் பண்ணோம்னா உள்ள குழன்னு ஜெல் மாதிரி வருது இல்லையா, ஸோ அது வந்து சக்யூலன்ட் டைப். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆலோ வந்து கத்தாழை. ஸோ ரூட் வந்து அட்வென்டீஷியஸ் ஃபைப்ரஸ் ரூட்ஸ், டிப்பிக்கலி கண்ட்ராக்டியல், அதாவது ஃபைப்ரஸ் ரூட்ஸ் ஆனால் கண்ட்ராக்டியல் இருக்கும். அதாவது ஒரு மாதிரி இந்த பார்த்துருக்கீங்கல்ல, இந்த இதில் வந்து வெளியில் வரும்போது இப்போ ஆனியனோட இதிலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து அந்த ஆனியன் கீழே இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம ஆனியன் டயக்ராம் போடுவோம். ஸோ இப்படி போடும்போது இந்த இடத்துல இப்படி இது இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஆன மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வரும். கான்ட்ராக்ட்னா சுருங்கி, அதாவது நல்ல சுருக்கின மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். ஸ்டெம் வந்து பல்புன்னு சொல்லலாம். ரைசோமேஷியஸ், சிலதில் பல்பு, அது ஆனியன்லலாம் பல்பு. ரைசோமேஷியஸ்னா ரைசோம் வந்து லில்லியமில் ரைசோமாக இருக்கலாம். ஈவன் சம்பங்கி இருக்கு இல்லையா, சம்பங்கி லில்லி, அந்த இதுலேயும் ரைசோமேஷியஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ ஏரியல்னா ஸ்டெம் மேலே, அதாவது பூமிக்கு மேலே வளருது. எரெக்டாக இருக்கிறது வந்து ட்ரெஸினா,
கிளைம்பிங்காக இருக்கிறது, அதாவது வீக் ஸ்டெம்மாக இருக்கிறது வந்து ஸ்மைலாக்ஸ். இன் ரஸ்கஸ், ஸோ ரஸ்கஸில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த பிரான்ச்சஸ் வந்து மாடிஃபைடு இன்ட்டு ஃபில்லோக்ளேட். ஸோ ரஸ்கஸில் வந்து ஸ்டெம் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் என்னவா மாடிஃபை ஆயிருக்குன்னா ஃபில்லோக்ளேடாக மாடிஃபை ஆயிருக்கு. இன் ஆஸ்பாரகஸ் ஸ்டெம் இஸ் மாடிஃபைட் டு கிளாடோட். ஸோ ஸ்டெம் வந்து கிளாடோட மாறி இருக்கு. ஸோ லீவ்ஸ் வந்து ரெடியூஸ்டு டு ஸ்கேல்ஸ் ஆஸ்பாரகஸில் லீவ்ஸ். ஸோ லீவ்ஸ் வந்து ரேடியல். ஸோ ரேடியலாக அரேஞ்ச் ஆகிருக்கும் லீஃபு. அது வந்து லில்லியமில் பார்க்கலாம். கேலைன்னா அந்த ஸ்டெம்மை சுற்றி அரேஞ்ச் ஆகிருக்கும். அது வந்து ட்ரெஸீனா ஆல்டர்னேட்டில் இருக்கும். ஒரு நோடில் ஒரு லீஃப், இன்னொரு நோடில் இன்னொரு லீஃப். சில சமயம் ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் க்ளோரியோசா வந்து செங்காந்தல் மலர். ஃப்ளெஷியாக இருக்கலாம், ஹாலோவாக இருக்கலாம், இல்லை ஸ்கேல்ஸாகவும் மாடிஃபை பண்ணியிருக்கலாம் ரஸ்கஸ்லேயும் ஆஸ்பாரகஸ்லேயும். ஸோ வீனேஷன் வந்து பேரலல் தான். ஆனால் ஸ்மைலாக்ஸில் மட்டும் ரெட்டிகுலேட் வீனேஷன் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஏன்னா இது மொனோகாட் ஃபேமிலின்றதுனால வீனேஷன் வந்து பேரலல் தான். ஆனால் ஸ்மைலாக்ஸில் மட்டும் ரெட்டிகுலேட். ஸோ லீவ்ஸ் வந்து ஸ்டிப்யூல்ஸ் இல்லை. ஆனால் ஸ்மைலாக்ஸில் இந்த ஸ்டிப்யூல்ஸ் தான் 2 டென்ட்ரில்ஸாக மாடிஃபை ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டிப்யூல்ஸ் தான் மாடிஃபைடு இன்டு டென்ட்ரில்ஸ் இன் ஸ்மைலாக்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சிம்பிள் பிரான்ச் ட்ரெஸ்ஸிம் தான் இருக்கும். அசஃபோடெல்லஸில் அதாவது சிம்பிள் அண்ட் பிரான்ச்சாக தான் இருக்குது. ஸ்பைக்காக இருக்கிறது வந்து ஆலோவில், டெர்மினல் பேனிக்கலாக இருக்கிறது வந்து யூக்கால, சாலிட்டரி ஆக்சிலரியாக இருக்கிறது வந்து க்ளோரியோசால, சாலிட்டரி டெர்மினல் வந்து டூலிப்பால், ஃப்ளவர் வந்து பெடிசிலேட்னா ஃப்ளவருக்கு காம்பு இருக்குது. ஸோ ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளாரை பெடிசல்னு சொல்கிறோம். ஸோ பெடிசல் இருந்தால் பெடிசலேட். பிராக்ட் இருக்குது பிராக்டியேட். பிராக்டியோல்ஸ் இல்லை பிராக்டியோலேட். டயானெல்லா அண்ட் லில்லியத்தில் மட்டும், அதாவது பைசெக்ஷுவல் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆண்ட்ரிஷியம் கைனிஷியம் ஒரே இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸப்ட் டயனெல்லா அண்ட் லில்லியத்தில் மட்டும் பிராக்டியோல்ஸ் இருக்குது. மற்றதெல்லாம் பிராக்டியோல்ஸ் இல்லை. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. பைசெக்ஷுவல் வந்து ஆண்ட்ரிஷியம் கைனிஷியம் ஒரே ஃப்ளாரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆக்டினோமார்பிக்னா ஃப்ளவரை எந்த பக்கம் கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கொடுக்கும். ட்ரைமீரஸ்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஹைப்போகைனஸ்னா சுப்பீரியர் ஓவரி. ஸோ ரேர்லி யூனிசெக்ஷுவல்னா ஸ்பைலாக்ஸில் யூனிசெக்ஷுவல் அண்ட் டைஈஷியஸ், தனித்தனியாக மேல் தனியாக ஃபீமேல் தனியாக பிளான்ட் இருக்குது. டெட்ராமீரஸ் வந்து மெலன்தீமத்தில் டெட்ராமீரஸ். ஜைகோமார்பிக் வந்து லில்லியத்தில், ஹைப்போகைனஸ்னா சுப்பீரியர் ஓவரி. ஜைகோமார்பிக்னா ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணால் 2 ஆஃப்ஸ் கிடைக்கும். அது லில்லியம் ஃப்ளாரில் இருக்குது. ஹைப்போகைனஸ்னா சுப்பீரியர் ஓவரி. நெக்ஸ்ட் பீரியன்த் வந்து 2, பைசீரியட்னா 2 வேர்ல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஸோ பீரியன்த் வந்து டெப்பல் 6 in 2 வேர்ல்ஸ் ஆஃப் 3. அதாவது 2 வேர்ல், பைசீரியட்னா 2 வேர்ல்னு அர்த்தம். 2 வேர்ல்ஸில் இப்போ இது ஒரு வேர்லாக அரேஞ்ச் ஆயிருக்குன்னா இதுக்குள்ளே இன்னொரு வேர்ல். ஸோ அது 2 வேர்ல்ஸ் 3 அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 3 2s are 6. ஓகேவா? அப்போடெப்பாலஸ்னா ஃப்ரீ டெப்பல்ஸாகவும் இருக்கலாம். ரேர்லி சின்டெப்பாலஸ்னா ஃபியூஸ்டாகவும் இருக்கலாம். ஸோ ஆலோவில் டெப்பல்ஸ் வந்து ஃபியூஸ், அதனால சின்டெப்பாலஸ். யூஸ்வலி பெட்டலாய்டுன்னா இந்த பீரியன்த் வந்து கலராக இருக்கும். க்ரீன் கலர் இருந்ததுன்னா செப்பலாய்டுன்னு சொல்லுவாங்க. கலர்ஸ் இருந்ததுன்னா வேரியஸ் கலர்ஸ் இருந்தது, ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, அந்த மாதிரி கலர்ஸ் இருந்ததுன்னா பெட்டலாய்டு. சம்டைம்ஸ் செப்பலாய்டு, அதான் சொன்னேன் இல்லையா, செப்பலாய்டுனா க்ரீன் கலர். ஸோ ஆட் டெப்பல் இருக்கு இல்லையா, ஆட் டெப்பல் வந்து அவுட்டர் வேர்ல்டில் இருக்கும். ஸோ ஆட் டெப்பல் வந்து அவுட்டர் வேர்ல்டில் ஆன்டீரியர் ஃபஸ்ட்டு பெட்டலாக தனியாக தெரியும். ஸோ வால்வேட் ஈஸ்டிவேஷன் இருக்கலாம், இம்ப்ரிகேட் ஈஸ்டிவேஷன் இருக்கலாம். டெப்பல்ஸ் வந்து மோர் தேன் 6, அதாவது நிறைய, இப்போ 6 தான் சொன்னோம், ஆனால் மோர் தேன் 6 வந்து பாரிஸ் குவாட்ரிஃபோலியாவில் இருக்குது. ஆண்ட்ரீஷியம் ஸ்டேமன் 6 in 2 வேர்ல்ஸ் ஆஃப் 3. இதுவும் 2 வேர்ல்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. 3 into 3, அதாவது 3 into 2. 3 ஃபஸ்ட் ரோவில் 3, செகண்ட் ரோவில் 3, அதனால் 3 into 2 6.
அண்ட் ஸ்டேமன்ஸ் வந்து 3 மட்டுமே இருக்கிறது வந்து ரஸ்கஸில், 4 மட்டுமே இருக்கிறது வந்து மெயாந்தியம், 4 மட்டுமே இருக்கிறது வந்து மெயாந்தியம். அண்ட் அப் டு 12 இருக்கு, அப் டு 12 வரையும் இருக்குதான் ஸ்டேமன்ஸ் வந்து அப்போஸ்டீமனஸ்னா டெப்பல்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் சில சமயம் எபிபெட்டாலஸாகவும் இருக்கலாம், அந்த டெப்பல் மேலே ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால எபிடெப்பாலஸாகவும் இருக்கலாம். ஸோ ஃபிலமெண்ட்ஸ் வந்து டிஸ்டிங் தனித்தனியாக இருக்குது, இல்லை கொன்னேட்டன்னா சேர்ந்து இருக்கிறது. ஆந்தஸ் வந்து டைத்தீக்கஸ் 2 சேம்பர்ஸ் இருக்கும் ஆந்தஸ். ஸோ இதுதான், இது ஒரு சேம்பர், இது ஒரு சேம்பர். அண்ட் ஃபிலமெண்ட் வந்து இதோட அடிபாகத்துலேருந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுனால ஆந்தரோட அது பேசிஃபிக்ஸ்ட் வேர்சடைல். ஸோ வேர்சடைல்னா இந்த மாதிரி இருக்கும், நல்லா நீட்டிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் வரும். ஸோ வேர்சடைல். எக்ஸ்ட்ரோஸ் அதாவது அவுட்டர் வால் ஃபஸ்ட்டு டெகிசன்ஸ் ஆகி அப்புறமா இன்னர் வால் டெகிசன்ஸ் ஆகும், இல்லை இன்ட்ரோஸும் சொல்லலாம். இன்ட்ரோஸ்னால் இன்னர் வால், அதுக்கப்புறம் அவுட்டர் வால் டெகிசன்ஸ் ஆகும். அண்டு வெர்டிக்கல் ஸ்லிட் வழியாக தான் டெகிசன்ஸ் நடக்கும். வெர்டிக்கல்னால் இந்த மாதிரி லாங்கிடியூடினல் மேலே இருந்து தான் டெகிசன்ஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே இருந்து தான் டெகிசன்ஸ் நடக்கும். ஸோ டெர்மினல் போர்ஸும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டெர்மினல் போர்ஸ் வழியாக வெளியில் வரும். ஸ்டெமானியஸ் இன் ரஸ்கஸில் ஸ்டின்னா ஃபியூஸ்ட். கைனீஷியம் வந்து ட்ரை கார்பலரி 3 கார்பல்ஸ் இருக்கும். சின்கார்பஸ்ன்னா ஃபியூஸ்டு கார்பல்ஸ். ஆட் கார்பல் வந்து ஆன்டீரியரில் தான் இருக்கும், முன்பகுதியில் தான் ஆட் தனியாக இருக்கும். அண்ட் சுப்பீரியர் ஓவரி சுப்பீரியர், மற்ற பார்ட்ஸ் எல்லாம் அது கீழே டெவலப் ஆகும். ட்ரைலாக்யூலர்னா 3 லாக்யூல்ஸ், 2 rows ஆஃப் நியூமரஸ் ஓவியூல்ஸ், நிறைய ரோஸில் ஓவியூல்ஸ் இருக்கும், 2 rows நிறைய ஓவியூல்ஸ் இருக்கும். பிளாசன்டேஷன், அக்சைல் பிளாசன்டேஷன். யூனிலாக்யூலாரில் இருந்ததுன்னா, சப்போஸ் ரேர கண்டிஷனில் யூனிலாக்யூலராக இருந்ததுன்னா வித் பெரைட்டல் பிளாசன்டேஷன் இருக்கும். ஸ்டைல் 1, ஸ்டிக்மா 1 or 3. அண்ட் ஓவரி வந்து இன்ஃபீரியராக இருக்கிறது வந்து ஹீமோடோரியமில் ஓவரி வந்து இன்ஃபீரியர். நெக்டர் செக்ரீட்டிங் செப்டல் கிளான்ஸும் இருக்குது. ஸோ நெக்டர்னா ஹனி செக்ரீட்டிங் கிளான்ஸும் இருக்குது ஓவரியில். ஃப்ரூட் வந்து யூஸ்வலாக செப்டிசைடல் இல்லை லாக்கிலிசைடல் ஆர் பெரி. எதில்? அஸ்பாரகஸ் அண்ட் ஸ்மைலாக்ஸில். ஸோ செப்டிசைடல் ஆர் லாக்கிலிசைடல் ஆர் பெரி இன் அஸ்பாரகஸ் அண்ட் ஸ்மைலாக்ஸில். Botanical description of Allium cepa. So perennial herb with bulb. So perennial herb. So bulb இருக்குல்லையா அண்டர் கிரவுண்டில், அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. ரூட் வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். இங்கே ரூட் இருக்குல்ல, அது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் ஆர் அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம். ஸ்டெம் வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், அதாவது அண்டர் கிரவுண்ட் பல்ப். ஓகேவா, அதனால ஸ்டெம். ஸோ லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்ஸாக, அந்த கிளஸ்டர்ஸாக ரேடியலாக அப்படியே சுற்றி தானே வந்திருக்கு. இதை இப்போ நம்ம வெங்காயத்தை உரிக்கும் போதே மேலே ஒரு பக்கம் தோல் இன்னொரு பக்கம் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக வரும். ஸோ அது அரேஞ்ச்மெண்ட் வந்து ரேடியலாக இருக்குது. ஸோ லீவ்ஸ் வந்து ரேடியல் லீவ்ஸ் அண்டர் கிரவுண்ட் பல்பில் இருந்து தான் வருது. இந்த பல்பில் இருந்து தான் அந்த லீவ்ஸ் வருது. சிலிண்ட்ரிக்கலாகவும் இருக்குது, ஃப்ளஷியாகவும் இருக்குது, ஷீதி லீஃப் பேசஸும் இருக்குது. அந்த லீஃபில் பேரலல் வீனேஷன் இருக்குது. ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து அம்பிள் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ஸ்கேபிஜீரஸ், அதாவது இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து பெடங்கல் அரைசிங் ஃப்ரம் த கிரவுண்ட் பியரிங் எ கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அட் த அபெக்ஸ். ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து கேபிஜீரஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் ஸ்டாக் வந்து கிரவுண்ட்லேருந்து அரைஸ் ஆகுது. அண்ட் அரைஸ் ஆகி அதோட எட்ஜில் ஃப்ளவர் இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? எட்ஜில் அதுவும் நிறைய ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு பேர் என்ன? கேபிஜீரஸ் ஃப்ளவர்ஸ். ஓகே. ஸோ பெடிசல் இருக்குது, காம்பு இருக்கு இல்லையா, அதனால பெடிசல் இருக்குது. பெடிசல் ஈக்குவல் லென்த்தில், அதாவது இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் ஈக்குவல் லென்த்தில் பெடிசல் இருக்குது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், பெடிசல். அண்ட் இது ஸ்டாக் ஆஃப் த இன்ஃப்ளோரசன்ஸை பெடங்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் விச் பிரிங்ஸ் ஃப்ளவர்ஸ் அட் த சேம் லெவல். இந்த பெடங்கலும் பெடிசலும் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஃப்ளவரை ஒரே கண்டிஷனுக்கு கொண்டு வருது இந்த பெடங்கல். ஸோ பெடிசல் வந்து ஃப்ளாரோட காம்பை வந்து பெடிசல், இன்ஃப்ளோரசன்ஸோட காம்பை வந்து பெடிசல்னு சொல்லுவாங்க. சாரி, கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
இன்ஃப்ளோரசன்ஸோட ஸ்டாக்கை பெடங்கலும் ஃப்ளவரோட ஸ்டாக்கை பெடிசிலுன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சிடுச்சா? ஸோ இந்த பெடங்கல் தான் எல்லாத்தையும் ஒரே லென்த்துக்கு கொண்டு வந்து ஃப்ளாரட்ஸ், அதாவது இந்த ஃப்ளார் வந்து ப்ளூம் ஆகிறதுக்கு, அதாவது டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃப்ளவர் வந்து ஸ்மாலாக இருக்குது. ஓகே, ஒயிட் கலரில் இருக்குது. வெங்காயப்பூ பார்த்துருக்கீங்கல்ல, ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ பிராக்ட் இருக்குது, அதனால பிராக்டியேட். பிராக்டியோல்ஸ் ஆப்சண்ட்ன்றதுனால பிராக்டியோலேட். பெடிசிலேட்னா காம்பு இருக்குது, ஸோ அதனால பெடிசிலேட். கம்ப்ளீட், அதாவது பீரியன்த் இருக்குது, ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் இருக்குது, ஸோ அதனால் இது கம்ப்ளீட் ஃப்ளார். ஓகே, ட்ரைமீரஸ்ன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஸோ இங்கே 6 கண்டிஷனில் இருக்கிறதுனால மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல இருக்கிறதுனால ட்ரைமீரஸ். ஆக்டினோமார்பிக், இது எந்த பக்கம், இந்த பக்கம் கட் பண்ணாலும் இந்த பக்கம் எந்த பக்கம் கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். ஹைப்போகைனஸ், சுப்பீரியர் ஓவரி. ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரொட்ராண்ட்ரஸ். ப்ரொட்ராண்ட்ரஸ்னா ஆந்தர் ஃபர்ஸ்ட், ஆண்ட்ரிஷியம் ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆகிடும். பீரியன்த். ஸோ பீரியன்த் பார்த்தீங்கன்னா டெப்பல்ஸ், இதுதானே பீரியன்த்து. ஸோ டெப்பல்ஸ் இன் 2 வேர்ல்ஸ், ஒயிட் கலரில் இருக்குது. டெப்பல்ஸ் 6 இன் 2 வேர்ல்ஸ் ஆஃப் 3 ஈச்சில் அரேஞ்ச் ஆகிருக்கு. சின் பெட்டாலஸ்னா ஃபியூஸ்டாக இருக்குது. தட் இஸ் சின் டெப்பாலஸ்னா ஃபியூஸ்டு டெப்பல்ஸ், வால்வேட் ஈஸ்டிவேஷன் இங்கே பார்க்கலாம். ஸோ இதுதானே பீரியன்த்து. ஸோ இவங்க வந்து ஜஸ்ட் டச் ஆகிருக்காங்க, அதனால் வால்வேட் ஈஸ்டிவேஷன். ஆண்ட்ரிஷியம் ஸ்டேமன்ஸ் 6. ஸோ இதுதான் ஸ்டேமன்ஸ், இது 6 இன் 2 வேர்ல்ஸ் ஆஃப் 3 ஈச். ஸோ 2 வேர்லில் 3 இதுவாக இருக்குது. எபிபெட்டாலஸ்ன்னா ஃப்ளவர் மேலே அட்டாச் ஆகிருக்கு, அதாவது டெப்பல் மேலே அட்டாச் ஆகிருக்கு. ஸோ எபிபெட்டாலஸும் இருக்கலாம், அப்போ ஸ்டீமோனஸாகவும் இருக்கலாம், அதாவது ஃபியூஸ்டாகவும் இருக்கலாம், ஃப்ரீயாகவும் இருக்கலாம். அப்போ ஸ்டீமோனஸ்னா ஃப்ரீ அண்ட் ஆப்போசிட் டு த டெப்பல்ஸ், அதாவது எபிடெப்பாலஸ், ஃப்ரீ டெப்பல்ஸ், ஃப்ரீ ஸ்டேமன்ஸ். எபிபெட்டாலஸ்னா சில சமயம், அதாவது டெப்பல் மேலே ஒட்டியும் இருக்கலாம், ஒட்டி இருக்குது. அப்போஸ்டிமோனஸ்னால் ஃப்ரீ ஸ்டேமன்ஸ், ஃப்ரீயாக இருக்குது. ஸ்டேமன்ஸ் டெப்பல்ஸ் மேலே ஒட்டி இருந்தாலும் ஆனால் ஃப்ரீயாக இருக்குன்ற மாதிரி அர்த்தம். ஆப்போசிட் டு த டெப்பல்ஸ், டெப்பல்ஸ்க்கு ஆப்போசிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஆந்தஸ் வந்து டைத்தீக்கஸ், 2 சேம்பர் இருக்கு இல்லையா, டைத்தீக்கஸ் பேசி ஃபிக்ஸ், அதோட பேஸ்லேருந்து, அதாவது ஆந்தரோட பேஸ்லேருந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இன்ட்ரோஸ்னால் ஃபர்ஸ்ட் இன்னர் வால் டெகிசன்ஸ், அப்புறமா அவுட்டர் வால் டெகிசன்ஸ் ஆகும். லாங்கிடியூட்னல் டெகிசன்ஸ் நடக்குது. கைனீஷியம், ஸோ 3 ஷெல்ஃப்ஸ் இருக்கு இல்லையா, அதனால 3 கார்ப்லரி. ட்ரை கார்ப்லரி. சின் கார்பஸ், ஓவரி வால் ஃபியூஸ்டாக இருக்கிறதுனால சின் கார்பஸ். ஓவரி வந்து சுப்பீரியர். ஓகே, சுப்பீரியராக இருக்குது. ட்ரை லாக்யூலார்னா 3 லாக்யூல்ஸ் இருக்குது, 2 ஓவியூல்ஸ் இன் ஈச். ஒவ்வொரு ஓவியல் 2 தான் இருக்குது. ஸோ 2 இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆக்சைல் பிளாசன்டேஷன், அந்த சென்டர் பாயிண்ட்டை நோக்கி இருக்கிறதுனால ஆக்சைல் பிளாசன்டேஷன். ஸ்டைல் வந்து சிம்பிளாக இருக்குது, ஸ்லெண்டராக இருக்குது, மெலிசா ஸ்லெண்டராக அழகாக இருக்குது. ஸ்டிக்மாவும் சிம்பிளாக இருக்குது. அண்ட் ஃப்ரூட் வந்து லாக்கிலிசைடல் கேப்சியூல் அண்ட் சீட் வந்து எண்டோஸ்போமஸ். ஸோ ஃப்ளோரல் ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம் இங்கே. ஸோ இப்போ ஃப்ளோரல் டயக்ராம் பார்க்கலாம். என்ன சொன்னோம்னா, நம்மளோட ஆலியம் சீப்பாவோட ஃப்ளோரல் டயக்ராம் இது. என்ன சொன்னோம், பீரியன்த் வந்து 6 இன் 2 வேர்ல்ஸ். ஸோ இது அவுட்டர் வேர்ல் 1, இது 2, இது 3. அவுட்டர் வேர்ல் போட்டாச்சு. அண்ட் இன்னர் வேர்ல் போடலாமா, இது 1 2 3. ஓகே, இது மாதிரி போட்டுட்டீங்க. போட்டுட்டு இதை ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூஸ்டுன்றதுனால இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த டெப்பலுக்கு ஆப்போசிட்டாக ஸ்டீமன்ஸ் இருக்கிற மாதிரி, ஏன்னா எபிடெப்பாலஸ் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, ஆப்போசிட்டில் நம்ம ஸ்டேமன்ஸை போட்டாச்சு. நடுவில் கைனீஷியத்தை போட்டாச்சு. அப்புறமா இங்கே மதர் ஆக்சிஸ், இந்த ப்ளஸ் வந்து மதர் ஆக்சிஸ், இது வந்து பிராக்ட் இதுதான். ஸோ இதை வச்சு இப்போ பிராக்ட் இருக்கிறதுனால பிஆர், பிராக்டியோல்ஸ் இல்லை இபிஆர்எல். எந்த பக்கம் வேணுமானாலும் கட் பண்ணலாம், அதனால டாக்டர் சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள். அண்ட் பைசெக்ஷுவல், ஆண்ட்ரிஷியம் கைனீஷியம் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிறதுனால இந்த மாதிரி சிம்பிள். அண்ட் பீரியன்த் வந்து 3+3 ஃபியூஸ்டாக இருக்குது, ப்ராக்கெட்குள்ளே போட்டிங்க. ஆண்ட்ரிஷியம் 3+3 ஃப்ரீயாக இருக்குது அண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க. ஏன்னா எபிடெப்பாலஸ் கனெக்ஷன். கைனீஷியம் வந்து சுப்பீரியர், ஸோ ஜி கீழே ஒரு கோடு போட்டிங்க, ப்ராக்கெட்டில் 3 போட்டிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லில்லியேசியை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபுட் பிளான்ட்.
ஸோ ஃபுட் பிளான்ட்னாவே ஆலியம் சீப்பா, ஆனியன், வெங்காயம். ஸோ ஆனியன் அதோட நம்ம சாப்பிட்ற யூஸ்ஃபுல் பார்ட் எது? பல்பு. ஸோ வெஜிடபிளாக யூஸ் பண்ணுறோம், ஸ்டிமுலேட்டிவாகவும் யூஸ் பண்ணுறாங்க, டயூரிட்டிக், எக்ஸ்போர்ட்டரண்ட்டும் போடுறாங்க. அண்ட் இதில் வந்து பாக்டீரிசைடல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஆலியம் சட்டைவம், பூண்டு, பல்ப்ஸ், இது வந்து காண்டிமெண்ட்டாக அடிஷ்னலாக ஆட் பண்ணுறாங்க அந்த குழம்புக்கு ஸ்மெல்லுக்காக. அண்ட் குட் ஃபார் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அஸ்பாரகஸ் அஃபிசினாலிஸ், ஃப்ளெஷி ஷூட்ஸை வந்து வெஜிடபிளாக யூஸ் பண்ணுறாங்க. மெடிசினல் வேல்யூ வந்து ஆலோவேரா, கத்தாழை லீவ்ஸு, அந்த ஜெலாட்டினஸில் குளுக்கோசைடு இருக்குது, அந்த ஜெல்லில் குளுக்கோசைடு இருக்குது, அதுக்கு பேர் வந்து ஆலின். அண்ட் ஃப்ரம் சக்யூலண்ட் லீவ்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க அதை. அண்ட் சூதிங் லோஷன்லேயும் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஆலோவேராவை, பைல்ஸுக்கு கொடுக்குறாங்க, ஏன்னா குளிர்ச்சின்றதுனால. இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அதுக்கும் எங்கேயாச்சும் இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அங்கே போட்டால் சரியாகும். ஹெமராய்டல் சால்வ்ஸ் அண்ட் ஷாம்பூஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க இதை. நெக்ஸ்ட் அஸ்பாரகஸ் ரெசிமோசஸ் ரூட்ஸ். அஸ்பாரகஸ் ரெசிமோசஸில் வந்து ரூட்ஸு. மெடிசினல் ஆயில் இஸ் ப்ரிப்பேர்ட், இதுலேருந்து மெடிசினல் ஆயில் எடுக்கிறாங்க ரூட்டில் இருந்து. நர்வஸ் அண்ட் ருமேட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்க, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம தேய்க்கலாம். ஸ்கின் டிசீஸ்க்கும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து கால்சிகம் லுட்டியம் ரூட்ஸ். இது வந்து காட் அண்ட் ருமேட்டிசம்னா முடக்குவாதத்துக்கும், காய்ட் வந்து இந்த முன்கழுத்து வீக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் கொடுக்குறாங்க. குளோரியோசா சூப்பர்பா டியூபர் வந்து ப்ரொமோட்டிங், அதாவது லேபர் பெயினுக்காக உமனுக்கு அது இப்போ கொடுக்குறாங்க. லேபர் பெயின் வரும்போது, அதாவது டெலிவரி டைமில் கொடுக்குறாங்க. ஃபைபர் ஈல்டிங் பிளான்ஸ், ஃபோர்மியம் டெனாக்ஸ், இதோட ஃபைபர் எடுக்கிறாங்க. இந்த ஃபைபர் வந்து காட்ரேஜ், ஃபிஷிங் நெட்ஸ், மேட்டிங்ஸ், ட்வைன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த இது ஃபைபர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம குஷன் ஷோஃபாஸ்லாம் இது பண்ணுறாங்களே அதுக்கும். ஃபிஷிங் நெட் உங்களுக்கு தெரியும், மேட் பாயில், அப்புறமா ட்வயன்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ராட்டிசைடு, இன்செக்டிசைடு. ஸோ ராட்டிசைடாக பார்த்திங்கன்னா யூர்ஜீனியா இண்டிகா ஓட பல்பில் இருந்து ரேட்டை சாகடிக்கிறதுக்கான ஒரு இதை எடுத்துகிட்ருக்காங்க, ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இன்செக்டிசைடு வெராட்ரம் ஆல்பம், பல்பில் இருந்து இன்செக்டிசைடு எடுக்கிறாங்க. பாலிப்ளாய்டி, கால்சிகம் லுட்டியம்ல இருந்து, தட் இஸ் காம்ல இருந்து கால்சிசைன் என்ற ஒரு ஆல்கலாய்டை எடுக்கிறாங்க. இது வந்து பாலிப்ளாய்டியை தூண்டுவிக்கிறது, இண்டியூசஸ். ஆர்னமெண்டல் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா அஸ்பாரகஸ் தட் இஸ் ஆஃப்ரிக்கன் லில்லி, அதுக்கு பேர். குளோரியோசா சூப்பர்பா வந்து மலபார் க்ளோரி லில்லி, தமிழ்நாட்டோட ஸ்டேட் ஃப்ளார் அது. லித்தியம் ஜிஜாண்டியம், ரஸ்கஸ் அக்யூலிட்டஸ், யூக்கா அலிக்சிஃபோலியா அண்ட் யூக்கா குளோரியோசா. ஸோ இவங்க எல்லாமே இந்த என்டையர் பிளான்ட்டும் ஆர்னமெண்டலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆர்னமெண்டலாக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய கார்டன்ஸில் ஆர்னமெண்ட்டில் வச்சுட்ருக்காங்க. யூக்கா ட்ரெஸினாலாம் வந்து பொட்டானிக்கல் கார்டன்ஸ் வச்சுருக்காங்க, ஊட்டியில் இருக்குது. Next, in yucca, the cross-pollination is carried out by special moth, Pronuba yuccacilla. So, fully opened flowers emits perfumes and are visited by the female moths, especially during nights. So, this moth collects a lot of pollen grains from one flower and visits to another flower. So, the life history of moth is intimately associated with pollination mechanism in yucca. ஸோ யூக்கான்றது வந்து ஒரு லிலியேசி ஃபேமிலி மெம்பர். ஸோ இங்கே கிராஸ் பாலினேஷன் எப்படி நடக்குதுன்னா, ஒரு ஸ்பெஷல் மோத், அதாவது பூச்சி, தட் இஸ் ப்ரோனோபா
யூக்கசெல்லா என்ற ஒரு பூச்சி, இந்த பூச்சி தான் அது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னு, இந்த பூச்சி வந்து ஓப்பன்டு ஃப்ளார்ஸ், அதாவது ஒரு நல்ல ஸ்மெல்ல, அந்த ஃப்ளவர் வந்து ஓப்பன் ஆகும்போது நல்ல ஸ்மெல், ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க ஃபீமேல் மோத் வந்து அந்த நைட் டைம்ஸில் அந்த போலன், அதாவது மேல் ஃப்ளாரில் போயிட்டு உட்காந்துட்டு அந்த போலனை எடுத்துக்கிட்டு ஃபீமேல் ஃப்ளார் கிட்ட எடுத்துகிட்டு போய் இது பண்ணுவாங்க. ஸோ அப்போது வந்து அவங்களோட, அதாவது மோத்தோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் இதோட அசோசியேட் ஆகிருக்கு. யூக்காவோட பாலினேஷன் மெக்கானிசமும் இந்த பூச்சியோட ஸோ யூக்கா அண்ட் அந்த ப்ரொனோபா யூக்கசெல்லா வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இவங்க தான் குளோரியோசா சூப்பர்பா, நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேட் ஃப்ளார். ஸோ ஸ்டேட் ஃப்ளார் ஆஃப் தமிழ்நாடு கேட்டாங்கன்னா குளோரியோசா சூப்பர்பா. இது செங்காந்தல் மலர் தமிழில் இதுக்கு. ஸோ ஆந்தஸ் வந்து எக்ஸ்ட்ரோஸாக இருக்குது இங்கே, இதுதான் ஆந்தஸ், இது இங்கே போட்டிருக்காங்கல்ல. ஸோ இது வந்து ஆந்தஸ் வந்து எக்ஸ்ட்ரோஸ், வெளியில் ஃப்ளாரை விட்டு வெளியில் இருக்குது. ஸோ லீவ்ஸ் வந்து சப் ஆப்போசிட் த லீஃப் அப் இஸ் மாடரேட் இன் த டென்ட்ரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்போசிட், இந்த பக்கம் ஒரு லீஃப் இந்த பக்கம் ஒரு லீஃப் இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் இருக்காங்க. அந்த லீஃபோட டிப், இந்த டிப் இருக்கு இல்லையா, டென்ட்ரில் மாதிரி இருக்குது. ஓகே, டென்ட்ரில் மாதிரி இருக்குது. அண்ட் எ ஸ்கிராம்பிளிங் ஆர் கிளைம்பிங் பிளான்ட். ஸோ ஸ்கிராம்பிளிங் ஆர் கிளைம்பிங் பிளான்ட் இந்த நம்மளோட செங்காந்தல் ஸ்டேட் ஃப்ளார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளவர். ஸோ இந்த ஃப்ளாரை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு அலை மாதிரி இருக்குது அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ். ஸோ அலை மாதிரி, வேவ் மாதிரி, எட்ஜஸில் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது டிப்ஸில் மெச்சூர் ஆகும்போது. அண்ட் இந்த ஃப்ளார்லேயும் ஒரு ஆல்கலாய்ட் கால்ச்சி சைன் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் டூலாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் டூலாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்ரூட், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரூட். ஸோ இந்த ஃப்ரூட் வந்து ஒரு ஃப்ளெஷி கேப்சியூலாக இருக்காங்க. அண்ட் த பெட்டல் ஹாவ் வேவி எட்ஜ். ஸோ இந்த பெட்டல்ஸ்லேயும் வேவி, அதாவது அலை மாதிரியான எட்ஜ் இருக்குது. அண்ட் ஸ்ட்ராங்லி டேர்ன்டு பேக்வர்ட். ஸோ இந்த பக்கம் பேக்வர்ட், இந்த பின் பக்கத்துக்கு இந்த மாதிரி வேவ் மாதிரி அப்பியரன்ஸில் இருக்குது. ஆனால் பின்பக்கம் ஸ்ட்ராங்காக திரும்பி இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ இதுதான் குளோரியோசா சூப்பர்பாவோட அதாவது இந்த நேம். இது வந்து செங்காந்தல் மலர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.